அண்மை செய்தி. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என கோவை சிறுமி கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி சமூக விரோதிகளால் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் எழிலரசன். கடந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவி வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தாலும் கூட தற்பொழுதும் இந்த நிலை தொடர்கிறதா என்ற வகையில் கோவையில் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது எஸ்பி வேலுமணி தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்தை என்று மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தையுமே உலுக்குகிற அளவிற்கு தொடர்ந்து தமிழகத்துல சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்கதையாகி வருகிறது. திமுக ஆட்சியில இது பரவலாக நடந்து வந்த நிலைமையில தற்போதும் கூட அந்த சூழல் தொடர்வதை நம்ம பார்க்க முடிகிறது. பல்வேறு பொதுமக்கள் அனைவருமே மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. புதிதாக ஒரு அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலம் ஆக போகிறது. இந்நிலையில இந்த அரசில் இது போன்ற கொடுமைகள் துயரங்கள் தொடரக்கூடாது என ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தற்போது புதிதாக தலைமையேற்றிருக்கிற தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு தொடர் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது கோவை மாவட்டம் சூலூர் பாளையத்துல ஒரு 10 வயது சிறுமி பக்கத்து வீட்டுல வாடகையில குடியிருந்த ஒரு நபரால கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அந்த சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமையில அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலையில தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் இப்போது ஒரு காட்டமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்றாருன்னா, கோவை மாவட்டம் சூலூர் பள்ளிப்பாளையம் பாரதிபுரம் பகுதியை சேர்ந்த 10 வயது சிறுமி 21/5/2026 அன்று மாலை சமூக விரோதிகளால இருசக்கர வாகனத்துல கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர் கொடூரமாக கொலை செய்து அவரை அங்கிருந்த முட்புதரில வீசி எறியப்பட்டிருக்கிறாரு. தமிழகத்துல கடந்த திமுக ஆட்சி காலத்துலதான் இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவுல நடந்தது. இதனால் திமுக அரசு மக்கள் வெறுப்பை சம்பாதித்தது. சமூக குற்றங்கள் நிகழ போதைப் பொருளும் போதை கலாச்சாரமும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இந்த கடந்த ஆட்சியாளர்கள் மீது பொதுமக்கள் மிகுந்த வெறுப்புல இருந்தாங்க என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இந்த நிலைமையில ஆட்சி மாறினாலும் இன்னும் காட்சி மாறவில்லை என்பதற்கேற்ப இந்த நிகழ்வு இப்போ ஒரு சான்றாக மாறி இருக்கிறது. இந்த நிகழ்வுல காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகளா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் இது போன்ற சமூக குற்றங்களை காவல்துறை உடனுக்குடன் கண்டுபிடித்து அதிகபட்ச கடும் தண்டனைகளை பெற்றுத்தரணும்னு அவர் வலியுறுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த அச்சத்தை, அதாவது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என்ற ஒரு அச்ச உணர்வு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அச்ச உணர்வை போக்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் தனது அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் தற்போது தமிழகத்துல புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரும் காலங்கள்ல இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்துல நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற சம்பவங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவும் போர்க்கால பாதுகாப்பு நடவடிக்கையா அது அமையணும். அது மட்டுமில்ல, போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலுமா ஒழிக்கணும். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு விரைவில் நீதி கிடைக்கவும் அக்குடும்பத்திற்கு அரசு நஷ்டஈடாக ரூபாய் 1 கோடி வழங்க வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி அவர்கள் தனது அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி எழிலரசன்.